அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்கிற தலைப்பிலே இன்று 3வது பகுதியாக உம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருமணம் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது, பூமியிலே நடத்தப்படுகிறது என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்டேன். அதை குறித்து தான் எப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு தவறான சில திருமண காரியங்களை நிறுத்துவார், நல்ல காரியத்துக்காக நல்ல ஒரு வரனுக்காக நம்மை அழைத்து செல்வார் என்பதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் தெரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று பவுலடிகளார் சொன்னது போல ரோமர் 8:28 சொல்லியிருப்பார். அப்பொழுது அது தீமையாக இருப்பது போல தோன்றினாலும் பிற்காலத்திலே ஒரு நன்மையாக முடியும். நான் கடந்த வாரத்திலே எப்படி என்னுடைய உயரதிகாரியுடைய பெண்ணின் நடக்க போகிற திருமணத்தை, பெண்ணுடன் நடக்கக்கூடிய திருமணத்தை ஆண்டவர் எப்படி நிறுத்தி போட்டார் என்பதை குறித்து பகிர்ந்து கொண்டேன். இன்று இன்னொரு திருமண அலையன்ஸ் எப்படி நிறுத்தி போட்டார் என்பதை குறித்து இடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடைசியாக ஒரு நல்ல வரனை கொடுத்தார். அதனால் இன்று நான் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறேன். இவற்றையெல்லாம் மற்ற பதிவுகளை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் www.divinetruth.asia என்கிற இணையதளத்திலும் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் நீங்கள் காணலாம். என்னுடைய அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் எல்லோரையும் அழைத்து ஒரு தேநீர் விருந்து கொடுத்து அதில் அவருடைய மகளுக்கு இன்னொரு வரனை அவர் நிர்ணயித்ததை குறித்து வெளிப்படுத்தின உடனே எல்லோரும் என்னை அனுதாபத்தோடு பார்த்தார்கள். ஏனென்றால் அதுவரைக்கும் அவருடைய மகளை எனக்கு கொடுப்பதாக வதந்தி இருந்தது. அது இல்லை என்று தெரிந்தவுடன் என் மீது அவர்களுக்கு அனுதாபம். அதன் பிறகு அங்கே ஒரு மெடிக்கல் யூனிட் வந்தது. கிளினிக் வைத்தார்கள். அரசாங்கத்தை அந்த சிங்கரேணி கோயில் கிளினிக் எங்களுடைய டவுன்ஷிப்பிலேயே வைக்கப்பட்டது. அப்பொழுது ப்ராஜெக்ட் மேனேஜர் அவருடைய உயர் அதிகாரி இடத்தில் நான் வந்து கேட்டேன், நான் ஒரு மருத்துவரை திருமணம் செய்து கொண்டால் இங்கு வேலை கிடைக்குமா என்று. அவர் சிரித்தார். அப்பா, பிள்ளை பெறுவதற்கு முன்பாகவே நீ பெயரை தேடிக்கொண்டிருக்கிறாய் என்று சொன்னார். எல்லாம் உறுதியாக சொல்ல முடியாது, முயற்சி செய்யலாம் என்று சொன்னார். அதன் அடிப்படையிலே சென்னைக்கு வந்து என்னுடைய பெற்றோரிடத்தில் இந்த மேட்ரிமோனியல் அட்வர்டைஸ்மெண்ட் ஹிந்து பேப்பரில் போடலாம் என்று அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தேன். என் தகப்பனாருக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது. அவர் சொன்னால் அனாதைகள் எல்லாம் தான் அந்த மேட்ரிமோனியல் போடுவார். அந்த காலத்தில் அப்படி ஒரு நினைவுகள் இருந்தன. இன்று போல் அவ்வளவு பாப்புலராக இல்லை. நான் சொல்வது 70 ஆண்டுகள் மத்தியிலே 77-78 நான் 1977-78 குறித்து சொல்லி கொண்டிருக்கிறேன். அவருக்கு அது பிடிக்கவில்லை. ஆனாலும் நான் சொன்னேன், நமக்கு தேவையான பெண் இப்படி இருக்க வேண்டும், நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி போடுங்கள் பார்ப்போம் என்றேன். ஒரு இன்ஜினியர், என்னுடைய ஹைட், என்னுடைய கலப்பு பேரண்டேஜ், பெற்றோர்கள் அவற்றையெல்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு கிராஜுவேட் தேவை, ப்ரிஃபரபிளி ஒரு மருத்துவராக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று போட்டு அவருடைய விலாசத்தை கொடுத்துவிட்டு நான் சென்றேன். அவற்றில் வந்த ஒரு நல்ல ஒரு அலையன்ஸ் எங்களைப் போலவே இருந்தது, என்னைப் போலவே இருந்தது. ஒரு பெண்ணின் பெற்றோர்கள், தகப்பனார் ஒரு சீஃப் இன்ஜினியராக இருந்தார். அவர் ஒரு நாயர், இந்து. அவருடைய மனைவி, பெண்ணின் தாயார் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவராக இருந்தார். இருவரும் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு முதல் ஒரு பெண், அதன் பிறகு இரட்டை பிள்ளைகள், மகன்கள். மகள் சென்ட் ஜான்ஸ்
கல்லூரியிலே பெங்களூரிலே மருத்துவ படிப்பு படித்துவிட்டு கேரளாவில் எங்கு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். எனக்கு என்னுடைய வேலை ஸ்தலத்திலேயே அவளுக்கு ஒரு வேலை கிடைக்கும் என்று தெரிந்தவுடன் அவர்களுக்கும் அதிலே பிரியம் இருந்தது. அவர்களுக்கும் ஒரு அலையன்ஸ் கிடைப்பது கடினமாக இருந்தது. ஏனென்றால் தந்தையார் ஒரு இந்து, தாயார் ஒரு கிறிஸ்தவர். இங்கும் அப்படியே அமைந்ததினாலே நான் கிறிஸ்தவ முறையிலும் வளர்க்கப்பட்டு அவளும் கிறிஸ்தவ முறையில் வளர்க்கப்பட்டிருந்ததுனால எல்லாம் கூடி வரும் போல இருந்தது. எல்லாம் நன்றாக நடந்து கொண்டு இருக்கும்போது கடைசியாக நாங்கள் பிரியும்போது பெண்ணின் தகப்பனார் என்னுடைய தகப்பனாரிடமும் என்னிடம் கூறினார், ஒரு முக்கியமான செய்தி உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய மனைவிக்கு ஆஸ்துமா இருக்கிறது. அவள் ஆஸ்துமாவில் இருக்கிறாள் என்று தெரிந்தும் நான் அவளை காதல் திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் என்னுடைய 3 பிள்ளைகளில் என்னுடைய மகளுக்கு மாத்திரம் இந்த ஆஸ்துமா அவள் பெங்களூர் படிக்கும்போது வந்துவிட்டது. அதனால் அவள் ஆஸ்துமாவில் அவஸ்தைப்படுகிறாள். அது ஒரு கொடிய நோய். அதை நான் சொல்ல வேண்டும், மறைக்கக்கூடாது. அதற்கு சித்தமானால் நீங்கள் அதற்கு இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் நான் வற்புறுத்த மாட்டேன். நானும் என்னுடைய மனைவியும் அந்த காலத்திலே ஒரு 6 மாதங்கள் கடித தொடர்பு கொண்டு அதன் பிறகு நிர்ணயித்து கொண்டோம். அதே போல் இவர்களும் ஒரு 6 மாதம் கடித தொடர்பு வைத்து கொண்டு அதன் பிறகு நிச்சயம் செய்து கொள்ளலாம், திருமணத்துக்கு ஒப்புக்கொள்ளலாமா வேண்டாமா என்று. நான் வற்புறுத்த மாட்டேன் என்றால் எனக்கு தெரியும் என்னுடைய பெண்ணின் ஆஸ்துமாவை குறித்து. உம்முடைய குமாரனுடைய வாழ்க்கையை அவஸ்தைக்குள்ளாக்குவது எங்களுக்கு விருப்பம் அல்ல, அவர்களை தீர்மானிக்கட்டும் என்று சொன்னார். ஒரு நேர்மையான முறையில் அவர் சொல்லுவது நன்றாக இருந்தது. எத்தனையோ பேர் மறைப்பார்கள், அப்படியெல்லாம் இல்லாமல் வெளிப்படையாக சொன்னார். நானும் அங்கு சென்று என்னுடைய ப்ராஜெக்ட் மேனேஜர் இப்படியாக நான் ஒரு மருத்துவரை கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன், இஸ் இட் பாசிபிள், ஒரு வேலை கிடைக்குமா என்று கேட்டபோது, நீ செய்து கொண்டு வா, முயற்சி செய்யலாம் என்று சொன்னார். ஸோ அங்கும் வழிவாசலை திறந்து வைத்து கொண்டேன். கடித போக்குவரத்து நடந்து கொண்டிருந்தது. நான் ஆந்திராவில் இருந்தேன், அவர்கள் கேரளாவில் இருந்தார்கள். பல கடிதங்கள் அவர்கள் எழுதுவார்கள். இது ஆஸ்துமா ஒரு கடினமான ஒரு நோய், இதனால் என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும், நன்றாக யோசித்து தீர்மானம் செய்து தீர்மானிக்க வேண்டும் என்று. அவளுடைய ஒரு ஃப்ராங்க்னஸ், ஒரு வெளிப்படையான இதை நான் கண்டு ஒப்புதல் கொடுக்கலாம் என்று இருந்தேன். ஃபைனலாக என்னுடைய தாயாருக்கு அதில் விருப்பமில்லை. அவர்கள் மருத்துவத்துறையிலிருந்து வந்தவர்கள், கிறிஸ்தவராக இருந்தாலும் கிறிஸ்துவ அலையன்ஸாக இருந்தாலும் இந்த ஆஸ்துமா என்ற ஒரு காரணத்தினாலே அவர்கள் அதற்கு உடன்படாமல் என்னை அதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். தந்தையாருக்கு விருப்பம், ஏனென்றால் 2 பெற்றோரும் பெண்ணின் பெற்றோர் நன்றாக படித்தவர்களாக இருந்தார்கள். கடைசியாக என்னுடைய பெற்றோர்களும் ஒப்புக்கொண்டார்கள். நான் திருவனந்தபுரத்துக்கு ரயிலில் சென்றேன். அவர்கள் அங்கு எல்லாம் ஃபைனலைஸ் செய்துவிட்டு சென்னையிலே திருமணம் வைத்து கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தார்கள். அங்கு போன பிறகு அன்று மதியம் நான் போய் சேர்ந்தேன். அந்த பெண் சாயங்காலத்தில் அங்கு வேலை சேர்ந்த இடத்திலிருந்து வந்து சேர்ந்தார்கள். இரவு எங்களை ஒரு தகப்பனார் ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து சென்று நன்றாக சாப்பிட்டு வந்தோம். கல்யாண காரியங்களை குறித்தெல்லாம் பேசினார்கள். ஒன்றும் பெரியதாக இல்லை, உங்களுக்கு வேண்டியது நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்கள், எங்களுக்கு வேண்டியதை வாங்கிக்கொள்ளலாம், ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்யலாம் என்றெல்லாம் செய்து எல்லாமே முடிந்து விட்டது. அன்று மறுநாள் தேதியும் ஒரு மாதிரி நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அடுத்த முறை நான் லீவ் எடுத்துக்கொண்டு வந்து சென்னையில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இவர்களும் சென்னைக்கு வந்து திருமணத்திலே செய்ய வேண்டும். அப்படியாக எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டது. மறுநாள் மதியம் மறுபடியும் நான் ட்ரெயினை பிடித்து கிளம்ப வேண்டும். அவர்கள் சொன்னார்கள் காலையிலே 7 மணிக்கு எனக்கு ஒரு அறையை கொடுத்திருந்தார்கள் மேலே. கீழே வரும்போது தேநீர் அருந்தலாம் என்று சொல்லியிருந்தார்கள். தேநீர் அருந்த கீழே இறங்கி வரும்போது அங்கு விசும்பல் சத்தம் கேட்டது, அழுகை குரல் கேட்டது. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. கீழே ஹாலில் யாரும் இல்லை. ஒரு பெட்ரூமில் இருந்து மாத்திரம் அழுகை குரல் வந்து கொண்டிருந்தது. பிறகு தகப்பனார் வெளியே வந்தார். அவர் சொன்னார், அன்று ராத்திரியிலே
அவருடைய மகளுக்கு ஒரு பெரிதான ஆஸ்துமா அட்டாக் வந்ததாகவும் டாக்டர்களெல்லாம் வரவழைத்து அவளுக்கு சிகிச்சை கொடுத்ததன் மூலமாக அவள் அந்த கட்டத்திலிருந்து வெளியே வந்ததாகவும், ஆதலால் அந்த பெண் திருமணத்திற்கு உடன்படுவதாக இல்லை என்றும் இன்னொருத்தருக்கு பாரமாக இருக்க விரும்பவில்லை என்றும் ஒரு கன்னியாஸ்திரியாக மாறிவிட வேண்டும், அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும், கடவுளுக்காக போய்விட வேண்டும், ஒரு தாம்பத்திய வாழ்க்கையிலே இன்னொருத்தருக்கு பாரமாக இருக்கக்கூடாது இந்த நோயை வைத்துக்கொண்டு என்று தீர்மானம் எடுத்து கொண்டதாகவும், ஆதலால் திருமணமே வேண்டாம் என்று நிர்ணயித்து அதை என்னிடம் சொல்ல தயங்கி அதே சமயம் வருத்தத்தோடு அந்த ஒரு டெசிஷனை எடுப்பதனால் அழுகையும் கூட, அதே சமயத்தில் சொல்லுவதற்கும் தயக்கம். தகப்பனார் என்னிடத்தில் சொன்னார், திருமணத்திற்கு செய்து கொள்ள வேண்டாம் என்று நினைக்கிறார்கள், நீங்கள் ஊருக்கு புறப்படலாம் என்று சொன்னார். நானும் ட்ரெயின் ஏறி வந்தேன். ட்ரெயின் ஏறி வரும்போது எனக்கு உலகமே சுற்றுவது போல இருந்தது. என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ட்ரெயினில் எல்லோரும் சிரித்து மகிழ்ந்து கொண்டு வந்திருந்தார்கள். நானும் தனிமையிலே சிந்தித்து கொண்டு வந்திருந்தேன். எனக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறது போல, என்னுடைய பிற்காலத்திலே ஆண்டவர் அதைவிட ஒரு நல்ல ஒரு அலையன்ஸை கொண்டு வந்து, அவரும் எனக்கு துணை நின்று, ஒரு கண் மருத்துவர், அவர் போஸ்ட் கிராஜுவேட், இதெல்லாம் பிற்காலத்திலே நடந்தது. ஆனால் அப்பொழுது அங்கு இருக்கும்போது எல்லாம் ஒரு தோல்வியாக முடிவது போல இருந்தது. முதல் அலையன்ஸ் தோல்வியில் முடிந்தது. 2வது அலையன்ஸ் அவளுக்காக ஒரு வேலையும் அங்கு இருக்கும்போது எல்லாம் நன்றாக முடிந்துவிடும் என்று நினைத்து கொண்டிருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றம், இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, இதை நாம் யாரையுமே குறை கூற முடியாது. அப்படியாக இது முடிந்த போது என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது எனக்கு தெரியும், அதன் காரியத்தை அதன் காலத்தில் ஆண்டவர் நேர்த்தியாக செய்து முடிப்பார். அதைவிட நல்ல அலைன்ஸ் எல்லாம் ஆண்டவரால் கொண்டு வர முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கும் ஏமாற்றங்கள் வரும்போது நாம் துவண்டு விடக்கூடாது. அதன் பின்னணியிலே பல நன்மைகளை வைத்திருப்பார் என்பது நமக்கு அப்பொழுது தெரியாது. நாம் பட்டை தீட்டப்படாத வைரங்களாக இருக்கிறோம். பட்டை தீட்டும்போது வலிக்கும், ஆனாலும் பட்டை தீட்டின பிறகுதான் அது ஜொலிக்கும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும். நான் வந்தேன். என்னுடைய வேலை ஸ்தலத்துக்கு வந்த உடனே என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்னை ஒரு கனிவோடு பார்த்தார்கள், என்ன இந்த நண்பருக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது என்று. ஆனாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை ஆண்டவர் கொடுத்தார். வரும்போது நான் இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட்டை மேட்ரிமோனியில் கொடுத்து விட்டு, அப்பாவுக்கு தெரியாமல் அந்த விலாசத்தை என்னுடைய சைட் அட்ரஸ்க்கே கொடுத்து விட்டு வந்தேன். இந்த முறை அப்பாவிடம் போய் விட்டுத்தான் என்னிடத்தில் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லாமல், அது நேரடியாக எனக்கு வர வேண்டிய ஒரு வழிவாசலை திறந்து விட்டு அங்கு வந்து இந்த முறை வேறு யாராவது ஒரு நல்ல அலையன்ஸ் வந்தால் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு லெட்டர் கூட வரவில்லை. மற்ற பகுதிகளை வரும் வாரங்களில் காணலாம். நன்றி, வணக்கம்.